ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நார்மலாக எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால். வீட்டில் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எப்போவுமே நீட்டாக இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறப்போ. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இருக்க தோலை எடுத்துகிட்டு வந்துடலாம். தோலை சீவி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் 2 பக்கம் இருக்கிற முனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கத்தில் இருக்கிற முனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக வரும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண உடனே உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துடணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி அந்த முனையை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே தண்ணியில் சேர்த்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீட்டாக ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போதும் எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்த உடனே இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சுடு தண்ணி ரெடி பண்ணிடலாம். சுடு தண்ணி இந்த அளவுக்கு காஞ்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது. தண்ணியில் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கை தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. சுடு தண்ணியில் உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருங்க உருளைக்கிழங்கை. உருளைக்கிழங்கு ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும், ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. அதிக நேரம் சுடு தண்ணியில் வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆயிரும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு குக் ஆனால் போதும், ஓவர் குக் ஆகிடக்கூடாது. நீங்கள் மூடி போட்டு வைக்காமல் இதே மாதிரி வைங்க, ஓப்பன்லேயே வைக்கணும். மூடி போட்டு வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சுடு தண்ணியில் போடுறதுனால உருளைக்கிழங்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ஃபுல்லாக பரப்பி ஆற விட்டுறணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஆற விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறப்போ எப்போவுமே 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோல்டன் கலரில் வராது. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணது இப்படி இருக்குது. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் இன்னும் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போது உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்காது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. ஹாட் வாட்டரில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கும் போதே உப்பு போட்டிருந்ததுனால
உப்பும் கரெக்டாக இருந்துச்சு உருளைக்கிழங்குல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.